அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடி அருளிய திருமந்திரத்திலே 6ஆம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான கருத்துக்கள் பொதிந்த ஞான பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக சிவநெறி சார்ந்து வாழ்ந்திருப்பது என்றால் எப்படி அடையாளம் தெரிவது என்று பார்க்கும்போது, காவி உடை உடுத்துதல், மரக்கட்டையால் செய்யப்பட்ட பாதணிகளை அணிந்து கொள்ளுதல், யோக தண்டத்தை வைத்துக் கொள்ளுதல், ருத்ராக்கம் தரித்தல், உடல் முழுவதும் திருநீற்றை அள்ளி பூசிக்கொள்ளுதல், கையிலே ஒரு பிச்சை பாத்திரத்தை ஏந்தி பசி வந்த போது 10 வீடுகளுக்கு சென்று பிச்சை ஏற்று உண்ணுதல், இப்படி பிச்சை எடுத்து உண்டு ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கும் மூர்த்தங்களை வழிபட்டு இப்படியே காலத்தை கழித்துக் கொண்டிருப்பது சிவநெறி என்பதாக பெரும்பாலும் புரிந்திருக்கிறார்கள். அது அப்படி அல்ல என்பதை திருமூலர் மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல்களிலே சொல்லுகிறார். பொய் வேடம் பூண்பர் பொசித்தல் பயனாக, மெய்வேடம் பூண்போர் மிகு பிச்சை கைக்கொள்வர். பொய்வேடம் மெய்வேடம் போலவே பூணினும் உய்வேடம் ஆகும் உணர்ந்து அறிந்தோர்க்கே. பொசித்தல் பயனாக பொய்வேடம் பூண்பர் என்று குறிப்பிடுகிறார். பொசித்தல் என்றால் பொசித்தல், உண்ணுதல். தாங்கள் வயிறு வளர்க்க வேண்டும் என்பதற்காக பொய் வேடத்தை பூண்டிருக்கிறார்கள். சிவவேடம் என்பது காஷாயத்தை தரித்து ருத்ராக்க மாலைகளை அணிந்து வெந்நீர் பூசி வேடம் தரித்திருப்பது. இது எதற்காக என்றால், தங்கள் வயிறு வளர்ப்பதற்காக இப்படிப்பட்ட தோற்றப் பொலிவை அமைத்திருக்கிறார்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். நாம் இன்றும் பார்க்கலாம், எண்ணற்ற சிவாலயங்கள் வாசலிலே இப்படிப்பட்ட தோற்றம் கொண்டவர்களாக பலரும் பிச்சை எடுத்து உண்டு எதையோ செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இதையே தான் இங்கே திருமூலர் சொல்லுகிறார். மிகு பிச்சை கைக்கொள்வர் மெய்வேடம் பூண்போர் என்றும் குறிப்பிடுகிறார். பிச்சை எடுத்து உண்பது, அதிலும் பிச்சை எடுப்பது கௌரவ குறைவாக இருந்து மற்றவர்கள் நம்மை ஏதும் சொல்லிவிடக் கூடாது, மற்றவர்களை மிரட்டும்படியான கம்பீரமான தோற்றத்தை காட்டுவதற்காக சடாமுடி தரித்தும் வெந்நீர் பூசியும் காவி உடை அணிந்தும் பாதக்குரடு, கமண்டலம், யோகதண்டம் ஆகியவற்றை கொண்டும் மற்றவர்களை மிரட்டி அதன் மூலமாக தன் வயிற்றை வளர்த்துக் கொள்வதற்காகவே இப்படி இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரியான வேடம் பூண்டால்தான் சிவனுடைய அன்பை பெற முடியுமா என்றால் நிச்சயம் இல்லை. மனதிலே தூய்மையான தன்மையை சுமந்திருந்து எளிமையாக வெள்ளை ஆடைகளை தரித்து வாழ்ந்திருப்பவர்கள்தான் உண்மையான சிவனருகே உணர்ந்து கொள்வார்கள் என்று இங்கே திருமூலர் உறுதிபட சொல்லுகிறார். சிவ வழிபாட்டிற்கு இப்படிப்பட்ட வேடங்கள் புனைய வேண்டிய அவசியம் இல்லை என்பது திருமூலரின் கருத்து. தவம் மிக்கவரே தலையாய வேடர், அவம் மிக்கவரே அதிகொலை வேடர். அவம் மிக்கவர் வேடத்து ஆகார் வேடம், தவம் மிக்கவர் கன்றி தாங்க ஒண்ணாதே. தலையாய வேடர் என்று தவம் மிக்கவரை சொல்லலாம் என்று குறிப்பிடுகிறார். வேடுவன் தொழில் வேட்டையாடுதல், விலங்குகளை மிருகங்களை வேட்டையாடி கொன்று அதன் மூலமாக வயிறு வளர்த்தல் என்பது வேடர்களின் செயல். இங்கே தலையாய வேடர் என்று யாரை சொல்லலாம் என்றால் அது தவம் மிக்கவரை குறிக்கும் என்று சொல்லுகிறாரே. இதற்கு என்ன காரணம்? அடுத்து அதிகொலை வேடர் அவம் மிக்கவர் என்றும் சொல்லுகிறாரே. இதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே வேட்டை என்பது எது? புலன்கள் வழியாக வெளியிலே பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனம் என்கிற மானை வேட்டையாட வேண்டும். அந்த மானை வேட்டையாடுவதற்கு புருவமத்தி என்கிற வில்வளவிலே இருந்து விவேகம் என்கிற அம்பை பாய்ச்சி உலக மாயை என்கிற பொய்யான மன ஓட்டத்தை வெல்ல வேண்டும். அதை விடுத்து விலங்குகளை வேட்டையாடுவதற்காக வில் அம்புகளை கொண்டு காடு மலைகளிலே தெரிவது
உண்மையான வேடுவருக்கு அழகல்ல என்று குறிப்பிடுகிறார். இந்த வேடமும் தகாது. ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், எம்பெருமான் ஈசனை பற்றி சொல்லும் போது புலித்தோலை ஆடையாக அணிந்திருக்கிறார் அல்லது மான் தோலை ஆடையாக அணிந்திருக்கிறார், கையிலே சூலாயுதத்தை தரித்திருக்கிறார், அவர் வேட்டையாடும் கோலத்திலே இருக்கிறார் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். எம்பெருமான் கையிலே வைத்திருக்கும் சூலம் 3 கூர்முனைகளை கொண்டது. ஆணவம், கண்மம், மாயை என்கிற 3ஐயும், சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை ஆகிய 3 கூர்முனை கொண்ட வாளால் அல்லது சூலத்தால் குத்தி மனத்தின் போக்கை, உலக மாயையை வேட்டையாடி தீர்க்கக்கூடியவர் என்பதை குறிக்கும் விதமாகவே ஒரு ஒப்புமைக்காக இப்படிப்பட்ட தோற்றத்தை உருவாக்கி கொடுத்தார்கள். இந்த வேடத்தின் உண்மையான தத்துவம் தவம் செய்பவர்களுக்கு மாத்திரமே புரியுமே அல்லாது மற்றவர்களுக்கு புரியாது. ஏதோ ஒரு அடையாளத்திற்காக ஒரு வரைபடத்தை, ஒரு உருவத்தை நம்முடைய முன்னோர்கள் காட்டிக் கொடுத்தால் அந்த உருவத்தையே வணங்கி பயணிப்பது அடாது என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். ஆலய வழிபாடு என்பது ஆரம்பகால பக்தி நிலையை குறிக்கிறது. அது நம்மை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கும் மனதை தெளிவான பாதையிலே திருப்புவதற்கும் உதவக்கூடிய ஆரம்ப பாடசாலை. ஆரம்ப பாடசாலையிலேயே ஒருவன் தங்கிவிட்டால் உயர்கல்வியை கற்க முடியாது. ஆலயங்கள் தேவையில்லை என்பது கொள்கை அல்ல. ஆலய வழிபாடு என்பது தொடக்க புள்ளியாக இருந்து அதிலிருந்து மெல்ல மெல்ல நாம் படிப்பினைகளை கற்றுக்கொண்டு ஞானத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதே திருமூலர் உள்ளிட்ட அனைத்து சித்தர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. பூதி அணிவது சாதனம் ஆதியில். காதணி தாமிர குண்டலம் கண்டிகை ஓதி அவர்க்கும் ஒருத்தர சாதனம் தீதில் சிவயோகி சாதனம் தேரிலே. ஆதியில் சாதனம் என்பது பூதி அணிவது. அதாவது ஆன்மீக பாதையிலே முதலடி எடுத்து வைக்கும் போது உடலிலே வெந்நீற்றை பூசி பக்தி பழமாக இருந்து இறைவனின் திருநாமங்களை சொல்லி வழிபடுவது என்பது ஆதியிலே செய்யக்கூடிய சாதனம். இங்கே சாதனத்தின் நிலைகளை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப நிலையிலே இருக்கக்கூடிய சாதகர்களை எடுத்த எடுப்பிலேயே அவர்களை ஞானத்தின் பார் கொண்டு வந்து விட முடியாது. அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும். இதையும் ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம். இப்போதைய நாளிலே பள்ளி சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலே விளையாட்டோடு கல்வியை கற்பிக்கப்படுகிறது. அதன் பிறகு மெல்ல மெல்ல ஒவ்வொரு வகுப்புகளாக உயர்ந்து வரும்போது அடுத்தடுத்த நிலைகள் காட்டிக் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு உயர்கல்வி, முதுகல்வி என்றெல்லாம் போகும்போது அந்த நிலையிலே அவர்களுக்கு உண்மையான தத்துவம் என்பது புரியப்படுத்தப்படுகிறது. எந்த ஒரு சாதனமும் ஆதியிலே இருப்பதைப் போலவே அந்தத்திலும் இருக்காது. தொடக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் எப்படி பயணித்து வர வேண்டும் என்பதற்காக திருநீர் பூசிக்கொள்வதையும் காதுகளிலே குண்டலங்களை தரிப்பதையும் பற்பல விதமான ஆவரணங்களை, அதாவது ருத்ராக்கம் முதலாகியவற்றால் உருவாக்கப்பட்ட ஆவரணங்களை தரிப்பதும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இது ஆரம்ப நிலையிலே இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு இந்த ஞான மார்க்கத்திலே அல்லது பக்தி மார்க்கத்திலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சிறிய ஒன்றை காட்டி அரவணைத்து பெரிய ஒன்றை கொடுக்கும் பான்மை என்பது இதிலே வெளிப்படுகிறது. இது ஆரம்ப நிலை. அதன் பிறகு எம்பெருமான் ஈசன் முதலாகிய தேவதைகளின் நாமங்களை எல்லாம் மந்திர பாராயணமாக சொல்லிக் கொண்டே இருத்தல். அதிலிருந்து மெல்ல மெல்ல பக்குவப்பட்டு சிவயோகியாக மாறுதல். இப்படித்தான் படிப்படியாக ஆன்மீக முன்னேற்றம் என்பது இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஆரம்பத்திலே திருநீரை பூசிக்கொள்வதும் ஆலயங்களை வலம் வருவதும் ஆரம்ப நிலையாக இருந்தது. அதன் பிறகு உடலிலே உருத்திராக்கத்தை அணிந்து கொண்டு தான் பக்தியிலே சற்று உயர்ந்திருப்பதாக தன்னை உணர்த்திக் கொள்வது. அதன் பிறகு மந்திர பாராயணம் செய்வது. அதன் பிறகு மெல்ல மெல்ல உயர்ந்து ஞானத்தை நோக்கி உத்தம சத்குருமார்களின் உபதேசத்தின் அடிப்படையிலே பயணிப்பது. இப்படித்தான் ஒருவனுடைய ஞான பயணம் என்பது இருக்கிறது. அதற்காக ஆரம்ப நிலையிலே சொல்லிக் கொடுக்கப்பட்டவற்றை
கடைசி வரையிலும் பிடித்துக் கொண்டு இதுவே போதுமானது என்று இருந்து விடல் ஆகாது. ஆரம்பத்திலே பக்தி மார்க்கம் தேவைதான். அது பக்குவத்தை வளர்த்துக் கொள்வதற்காக. பக்குவப்பட்டான பிறகு ஞானத்தை தேடி செல்லும் போது அடிப்படையிலே சுமந்து வந்திருந்த பக்தி என்கிற ஆடையை களைந்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. யோகிக்கு இடுவது உட்கட்டுக்கு அஞ்சுளி, தோகைக்கு பாசத்து சுற்றும் சடை அது ஒன்று, ஆகத்து நீரு அணி ஆங்கு அக்கபாலம், சீகத்த மாத்திரை தின்பரம்பு ஆகவே. பொதுவாக எம்பெருமான் ஈஸ்வரனுடைய தோற்றத்தை குறித்து சொல்லக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே நம்முடைய தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடியவற்றையே குறிக்கிறது. ஆரம்பத்திலே யோக சாதனம் பழகக்கூடியவர்களுக்கு உட்கட்டு மந்திரம் என்று ஒன்று சொல்லிக் கொடுக்கப்படும். அதாவது தேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மந்திரங்கள். எம்பெருமான் ஈஸ்வரனுடைய திருநாமங்களை சொல்லி தலையை காப்பாற்று, மார்பை காப்பாற்று, புஜத்தை காப்பாற்று, வயிற்றை காப்பாற்று, பாதத்தை காப்பாற்று என்றெல்லாம் சொல்லி ஒரு வகையான மந்திரங்களை சொல்லி திருநீற்றை தரித்துக் கொள்வார்கள். இப்படி செய்வது உடற்கட்டுக்கு பயன்படும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இதன் மூலமாக 5 புலன்களையும் நம்மால் அடக்கி ஆள முடியும் என்று ஆரம்பத்திலே சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதை செய்யும் போது உண்மையாகவே ஞானம் வந்துவிடுமா என்றால் இல்லை. இது ஆரம்ப நிலையை குறிக்கிறது. பாசம் என்பது பதியை சென்றடைய விடாமல் பசுவை தடுத்து நிற்கிறது. பதி பசு பாசம் என்பதை இங்கே உணர வேண்டியிருக்கிறது. பசு என்பது மனமாகவும், பாசம் என்பது உலகியல் பற்றுக்களாகவும், உலகியல் பற்றுக்களை நீக்கிவிட்டால் பதி என்கிற ஜீவனோடு சென்று சேர்ந்து விட முடியும் என்பதை குறிக்கும் விதமாகவே இது சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆரம்பத்திலே திருநீற்றை அணிந்து நெற்றியிலே குளித்து முடித்து வந்த போது ஏற்பட்ட ஈர நெறியை மாற்றிக்கொள்வதற்காக ஒரு மருத்துவமாகவும் இந்த வெந்நீற்றை பயன்படுத்தினார்கள். அதன் பிறகு படிப்படியாக ஞானத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் மெல்ல மெல்ல பக்குவப்பட்டு தங்களை உணர்ந்து கொண்டு சரியான பாதையை நோக்கி பயணித்தார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, இங்கே இந்த திருப்பாடலுக்கு அடியேன் மனத்திலே உதித்த பொருள் விளக்கத்தை சொல்லி இருக்கிறேன். இதையே வேறு விதமாக புரிந்து கொள்வதாக இருந்தால், இங்கே சொல்லி இருப்பதெல்லாம் யோகிகள் உடுத்தக்கூடிய ஆடை, ஜடாமுடி, அவர்கள் கையிலே வைத்திருக்கும் பிரம்பு, பிச்சை ஏற்று உண்பதற்காக பயன்பட்டிருக்கக்கூடிய கபால ஓட்டை போன்ற பிச்சை பாத்திரம், கையிலே வைத்திருந்த மற்ற பிற உருத்தராக்கம் சார்ந்த பொருட்கள், இவையெல்லாம் ஒரு யோகி வைத்திருக்க வேண்டிய பொருட்கள் என்பதை போல பாடலின் மேலோட்டமான கருத்து வரும். ஆழ்ந்து சிந்திக்கும் போது இப்படிப்பட்ட கருத்துக்களை திருமூலர் சொல்லி இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் பொய் வேடம் என்பதை பற்றி திருமூலர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். எனவே இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே உண்மையின் தத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு குறியீடுகள் தான். இங்கே சடை என்று சொல்லப்பட்டது சிரத்திலே இருந்து இறங்கி வரக்கூடிய 72,000 நாடிகள் வழியாக பாயக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவையே குறிக்கிறது. இந்த விளக்கத்தை அடியேன் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்தவேதம் என்கிற நூல் மூலமாகவே பெற்றேன் என்பதை பணிவன்புடன் இங்கே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.